வணக்கம். ரொம்ப நாளாச்சு சமையல் வீடியோலாம் போட்டு. இன்னைக்கு வந்து நண்டு கம்மியவங்க செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இஞ்சும் பூண்டு சொப்பர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் காஞ்ச ஊற வச்சுட்டு இடிச்சிருங்க. ஒரு புடி எடுத்துக்கோங்க. இது 2 கிலோ நண்டு. ஒரு புடி எடுத்துக்கோங்க. இடிச்சோன்னா ரொம்ப வந்துடும். ஒரு பெரிய தக்காளி பழம் குட்டி குட்டியாக வெட்டிடணும். இது வந்து வெங்காயம், அதுவும் பெரிய வெங்காயம் சொப்பர் பண்ணதுனால ரொம்பயா தெரியுது. இது பூண்டு வந்து நான் எக்ஸ்ட்ரா தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை ஒரு 4-5 கொத்து, காஞ்ச மிளகா. ஓகேங்களா? இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். அப்புறம் அதுக்கு தேவையானது வந்து சாஸ்தீரம், கொஞ்சமாக கிச்சாப்பு ஊற்றுவேன். உப்புலாம் போட்டிங்கன்னா இதுலேயும் இந்த ஊடாமையும் உப்பு இருக்குது, இந்த சாஸ்தீரம்லேயும் உப்பு இருக்குது. அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கணும் உப்பு. இப்போ எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. மிளகாவை இந்தமாரி போட்டு வச்சிருங்க, எடுத்துடலாம். அதே எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க. பட்டையும் போகும் ஒரு சின்னதாக தான். வெங்காயம் போட்டோன்னே இந்த காஞ்ச ஊடானை போட்டுருங்க. நல்லா பொரியணும் காஞ்ச ஊடான், இல்லைன்னா ஒரு மாதிரி கவிச்சி வகை வந்துடும். இப்போ நல்லா பொரிய விடுங்க. அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ ஊடம் பாதி பொரிஞ்சிருச்சு. இப்போ இஞ்சியும் பூண்டையும் போட்டுடணும். போட்டாச்சு. அதையும் நல்லா கலரி விடுங்க. வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி பழம் தெரியக்கூடாது. நல்லா கிண்டி எடுத்துணும். பாதி கருவேப்பிலை போடுங்க, பாதி வச்சுருங்க. நல்லா கிண்டி உடச்சி எடுத்துருங்க. தக்காளி கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்குறேன், ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது. அதில் ரெண்டுலேயுமே உப்பு நிறையா இருக்கும், சாஸ்திரமும் காஞ்ச விடாங்கையும். நம்ம ஏன் தக்காளி பழம்லாம் போடுறோம்னா கவிச்செலாம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு. சீனர்கள் வந்து தக்காளிகள்லாம் போட மாட்டாங்க. அதனால தான் நான் நல்லா அப்படியே உடச்சி விட சொல்கிறேன். இப்போ நல்லா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த காஞ்ச மிளகாவையும் பாதி போட்டுருங்க. மெதுவாக அப்படியே கிளறி விடுங்க. நண்டுலாம் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. லேசாக கிளறி விட்டுட்டு இப்போ கிச்சாப்பு ஊற்றிடலாம். அடுப்பை மெதுவாக வச்சுட்டு நான் ஒரு உதாரணமாக தான் ஊற்றுறேன், கொஞ்சமாக கலருக்காக. அடுத்து சாஸ்திரம். கிச்சாப்லாம் பத்தா கட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் சேர்க்க வேணாம், வேணுமா நீங்கள் லேசாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பெரிய சீரகம் முதல்ல சொல்லலை, கையாலே அப்படியே நுணுக்கிட்டு போட்டுருங்க. அப்புறம் இந்த பாதி மிளகா எடுத்து வச்சுருந்தோம், கருப்பலையும் பாதி மிளகாவையும் போட்டு நல்லா சேர்த்து கிளறி எடுத்துருங்க. தண்ணி பாருங்க இருக்கு. இப்போ இந்த தண்ணி லேசாக சுண்டணுன்னா எடுத்துடலாம். அவ்வளோதான், எடுக்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிடலாம்.